வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். இது வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. கண்ணுக்கு கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. இந்த கீரை எல்லாருமே சாப்பிடலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பொன்னாங்கண்ணி கீரையை எடுத்து கூட்டு பண்ண போகிறோம். நம்ம இதை கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். வெங்காயம் 1, தக்காளி, கல்லுப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் தேவையான அளவு, சிறுபருப்பு எடுத்து வச்சுருக்கோம், மிளகாய்த்தூள். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொடிசாக கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி. வெங்காயமும் பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இப்போ 2 பல் பூண்டு உரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம தட்டி போடுறதுனால இதில் சும்மா 2 தான் போடுறோம். நம்ம லாஸ்ட்டாக இப்போ தட்டி எடுத்துக்க போகிறோம். நம்ம தட்டி தாளிக்கும் போது பூண்டு போடுவோம். இப்போ கீரையை நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து பொடிசாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ கூட்டுக்கு வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கீரை கூட்டு. தேவையான அளவு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கல்லுப்பு, காஞ்ச மிளகாய், லாஸ்ட்டாக திருவி போட தேங்காய், வாஷ் பண்ணி வச்சுருக்க பருப்பு. இப்போ நம்ம என்னென்ன கீரையை எப்படி சேர்க்கறதுன்னு பார்த்துக்கலாம். குக்கரில் கீரையை போட்டுப்போம். கீரை கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறது, வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறத கீரையை சேர்த்துக்கிறோம். அடுத்தது வெங்காயம், தக்காளி, பூண்டு 2. இப்போ மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் கொஞ்சமாக போட்டால் போதும். மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாரி. ரொம்ப போட்டால் கீரை வந்து கருப்பு கலரில் ஆகிடும். அதுக்கப்புறம் ரொம்ப காரமாக இருக்கும். மீடியமாக சேர்த்துக்கலாம். கீரைக்கு தாங்காது ரொம்ப உப்பு, மீடியமாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது லாஸ்ட்டாக தாளிக்கிறதுக்கு லாஸ்ட்டாக திருவி போட்டு டேஸ்ட்டாக இருக்கும். திருப்பி போட்டால் லாஸ்ட்டாக
இப்போ தண்ணியும் வச்சாச்சு, கீரைக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 ப்ரெஷர் போய் நம்ம கீரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்க, கீரையும் பருப்பு எல்லாம் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம தாளிச்சு எடுக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு கடாய் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ இதை லாஸ்ட்டாக சேர்க்கறதுக்கு தேங்காய் பத்தை ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். இதை அரைச்சிக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெய் சேர்க்குறேன் நான். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ரொம்ப வேண்டாம். நான் தாளிக்க தான் போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் நம்ம. கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சமாக. இப்போ காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், அதை கிள்ளி எடுத்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு, காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். பூண்டு தட்டி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். இது நல்லா செவந்துடுச்சு. இப்போ இந்த கீரையை எடுத்து ஆட் பண்ண போகிறோம். கீரையை சேர்க்க போகிறோம். இப்போ வேக வச்ச கீரையை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கீரையை நல்லா தாளிச்சாச்சு நம்ம. இப்போ தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கிறத இதில் சேர்க்க போகிறோம். தேங்காய் போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட. இப்போ இதை கலந்து விட்டுட்டோமா. கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ கீரை ரெடி பண்ணியாச்சு. கீரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்வேதா குத்தி டேஸ்ட் பண்ண போகிறா. இந்த கீரை அம்மா கண்ணுக்கு நல்லதுன்னாங்க. நீங்களும் இந்தமாதிரி ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் குட்டி பசங்களுக்கெல்லாம் செஞ்சாங்க. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, சப்ஸ்கிரைபிங் வந்து சேனல்.